குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 16 ஆகஸ்ட் 2026 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அனாலிசிஸும் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 80வது சுதந்திர தின விழா சிறப்பாக முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி பேப்பரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சுதந்திர தின அப்டேட்ஸ் தான். சரிங்களா? ஸோ பார்ப்போம் ஒன்று ஒன்றா. ஸோ நேற்று நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய கொடி ஏற்றி உரையாற்றினார். கிட்டத்தட்ட 75 நிமிஷங்கள் வந்து உரையாற்றிருக்காரு. சரியா? ஸோ ஓகே, ஸோ அதில் ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம் அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா வந்து பொருளாதாரத்தில் முன்னேறிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ கடந்த 12 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா பலவீனமான 5 நாடுகள் பட்டியலிலிருந்து உலகில் வேகமாக வளரும் மிக பெரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. ஓகே, ஸோ இது ஒன்று. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு 7 இதுன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருந்தார். சரியா? 7 ஸ்கீம்ஸ், ஐ மீன் 7 துறைகள் அப்படின்னு சொல்லிட்டு, அக்ரிகல்ச்சர், இன்னோவேஷன் டெக்னாலஜி, அப்புறம் அந்த ப்ளூ எக்கானமி, அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 7 துறைகள். அதை பின்னாடி பார்க்கலாம். ஓகே, அதை தவிர பார்த்திங்கன்னா இந்த சில புதிய திட்டங்கள், ஐ மீன் புதிய முன்னெடுப்புகளில் இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா புதிதாக 5 அணு உலைகள் அமைக்கப்படும். ஓகே, ஸோ அட்டாமிக் ஸ்டேஷன்ஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி வந்து இந்த நியூக்ளியர் எனர்ஜி ஆக்ட் வந்து அது வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? ப்ரைவேட் வந்து அதில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு வந்து ஒரு சட்டம் இயற்றப்பட்டது, சாந்தி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த அணு உலைகள் துறையில் பார்த்திங்கன்னா முக்கிய படிக்கல்ல என்ன பண்ண போகிறாங்கன்னா 2030ஆம் ஆண்டுக்குள்ளே ஒரு 5 புதிய அணு உலைகளை வந்து அமைச்சு இந்தியா ஃபுல்லாக 5 அட்டாமிக் ஸ்டேஷன்ஸ் வந்து இது பண்ண போகிறாங்க. ஓகே, டெவலப் பண்ண போகிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குடிமை பாதுகாப்பு படை நவீனப்படுத்தப்படும். ஸோ நவீன சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் நாட்டில் குடிமை பாதுகாப்பு படை நவீனப்படுத்தப்பட்டு மக்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். ஸோ நம்ம இன்னமும் வந்து சிவிலியன்ஸுக்கு பாதுகாப்பு இல்லையா? அப்பப்போ குண்டு வெடிக்குது, பஹல்காம் தாக்குதல், டெல்லி செங்கோட்டை குண்டு வெடிப்பு, இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இதை இன்னும் இது பண்ணுறதுக்கு உள்துறையும் சரி, குடிமை பாதுகாப்பு படையும் சரி நவீனப்படுத்தி மக்களை வந்து பாதுகாப்பு அந்த முன்னேற்பாடுகளை வந்து எடுக்க போகிறதா சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ அடுத்து நமக்கு தெரியும் போதை பொருள் இல்லாத இந்தியா. ஸோ ரீசெண்டாக கூட ஒரு 100 வீக்ஸ்க்கு 100 வீக்ஸ் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா? போதைப் பொருள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேக்லைனில். ஸோ அதையும் வந்து குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் போட்டிகள் 2036 இந்தியா வந்து ஒலிம்பிக் போட்டியை நடத்துறதுக்கான வாய்ப்பு வந்து பெறுவதில் முக்கிய போட்டியாளராக இந்தியா வந்து ஆல்ரெடி டிஸ்கஷன்ஸில் இருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு தெரியும் ஒலிம்பிக்ஸ் வந்து 4 இயர்ஸ் ஒன்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒலிம்பிக் வந்து 2028 வரப்போகுது. அதுக்கப்புறம் 2032, 2036. ஓகே, ஸோ இது ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 2030 காமன்வெல்த் கேம் வந்து நம்ம தான் நடத்த போகிறோம். அது நம்ம ரீசெண்டாக கூட பார்த்துருந்தோம். ஓகே, ரீசெண்டாக கிளாஸ்கோவில், ஸ்காட்லாண்டில் கிளாஸ்கோவில் 2026 காமன்வெல்த் கேம்ஸ் வந்து நடந்து முடிஞ்சுது. அதில் இந்தியர்கள் வந்து 39 பதக்கங்கள் வந்து வென்றிருந்தாங்க இல்லையா? ஸோ அதோட அடுத்த பொறுப்பை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து குஜராத்தில் நடத்த போகிறோம். சரிங்களா? இன்னும் அதுக்கு 4 இயர்ஸ் இருக்குது 2030, பட் அதுக்கு வந்து இப்போவே அடிக்கல் போடுறாங்க. சரியா? அதே மாதிரி சித்தாந்த நக்சல்கள்னு சொல்லிட்டு அது ஒரு அரசியல் இதுவில் சொல்கிறாரு அவர். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயுதமேந்திய நக்சல்களை வந்து இது பண்ணிட்டோம். பட் சித்தாந்த நக்சல்களை வந்து நம்ம அவங்ககிட்ட வந்து எச்சரிக்கையாக இருக்கணும், நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக பார்த்திங்கன்னா 1 கோடி இளைஞர்களுக்கு ஏஐ பயிற்சி. ஸோ நாட்டில் அடுத்த ஓராண்டில் பார்த்திங்கன்னா 1 கோடி இளைஞர்களை தேர்ந்தெடுத்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப திறன் பயிற்சி வந்து நடத்த போகிறாங்க. சரியா? அதே மாதிரி ஏழை பசங்களுக்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ஃப்ரீயாக ஆன்லைனில் கோச்சிங் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றதையும் இங்கே சுட்டி காட்டியிருக்காரு. ஓகே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒரு நீட் இஷ்யூ வந்தது இல்லையா? நீட் இஷ்யூக்கு அப்புறம் இளைஞர் சக்தி அப்படின்ற ஒரு இளைஞர்களுக்கான ஒரு இது வந்து பயங்கரமாக முன்னெடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ சுதந்திர தின உரைன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா கடந்த ஆண்டு வந்து நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருந்தது. சுதர்சன சக்ரா, அதாவது இந்தியாவுக்கான ஸ்பெஷலைஸ்டு ஒரு இது மாதிரி. சரியா? இப்போது ஒரு தற்காப்பு இது மாதிரி. சரிங்களா? ஸோ அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதோட ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு ஆல்ரெடி. ஸோ இப்போது இதுவும் நமக்கு முக்கியம். சரியா? ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழகத்தில் நேற்று வந்து புதிய முதல்வராக பதவியேற்றிருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் நம்மளோட இதுவில்
நம்மளுடைய செங்கோட்டையில் பார்த்தீங்கன்னா, கோட்டையில் பார்த்தீங்கன்னா, கொடி ஏற்றிருக்காரு. சரியா, முதல் முறையா. ஸோ அது மட்டும் இல்லாமல் சில அனௌன்ஸ்மெண்ட்ஸும் அவர் விட்டிருந்தாரு. அது என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தியாகிகள் இருக்காங்க இல்லையா? விடுதலை போராட்ட குடும்பம் தியாகிகள். அவங்களோட குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட வந்து அந்த ஓய்வூதியம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் வந்து 12,500 வந்து ஆ உ உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அத குடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, தியாகிகளுக்கான ஓய்வு. அந்த தியாகிகளும் இன்னும் இருப்பாங்க இல்லையா? உசுரோட. அந்த சுதந்திரம் பெற்ற இன்னும் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து 23,000 வந்து உயர்த்தி தரப்போறதா சொல்றாங்க. ஓகே. அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அரும்பாடுபட்ட முன்னாள் படைவீரர்களின் நலன் கருதி அவர்கள் இரு மகள்களுக்கு வழங்கப்படும் திருமண நிதியுதவி. அதாவது படைவீரர்களா இருந்து இறந்து போயிருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய மகள்கள், அவங்களுடைய வழி பேரன்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, திருமண நிதியுதவிய 25,000 குடுத்துட்டுருந்தாங்க. இப்ப அத 50,000 உயர்த்தி வழங்குறாரு. ஓகே. அடுத்து வந்து மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படை வீரர்கள். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மாதாந்திர நிதியுதவி வந்து 5,000லேருந்து 7,000 வழங்கப்படுது. ஸோ அதே மாரி நெறைய இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் அவங்கலாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய வாரிசுங்களுக்கெல்லாமும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அந்த வழித்தோன்றலுக்கு வழங்கப்பட்ட வந்து மாதாந்திர சிறப்பு ஊதியம் வந்து 11,500 வந்து உயர்த்தி வழங்க போறாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் டேட்டா. ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். கேட்பாங்களான்னு நமக்கு தெரியாது. பட் ஓகே. ஜஸ்ட் என்னன்றத ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகே. சரி. விருதுகள் கேட்பாங்க. நம்ம அத பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து என்ன இருந்துச்சுன்னா, ஃபுல்லாவே இதுதான் இருந்துச்சு இன்னைக்கு. ஓகே. இன்னைக்கு எடிட்டோரியலும் இல்ல ஆக்சுவலா. சண்டே நியூஸ் பேப்பர்ன்றதுனால. சரி. ஓகே. இங்க வரலாம். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த அ 7 அம்சங்களுடன் கூடிய சப்ததாரா அப்படின்ற ஒரு செயல் திட்டம். ஓகே. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தி வேளாண் உணவு உற்பத்தி மற்றும் உணவு பதப்படுத்துதல், அப்புறம் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கம், உள்கட்டமைப்பு மேம்பாடு, அடுத்து பாதுகாப்பு, அடுத்து பசுமை மற்றும் நீல பொருளாதாரம். அத நான் சொன்னேன் ப்ளூ எக்கானமின்னு சொல்லிட்டு. அப்புறம் மென்சக்தி. ஓகே. மென்சக்தி பண்பாடு, கலை, கலாச்சார கோட்பாடுகள், விழுமியங்கள், உலகில் செல்வாக்கு செலுத்துது. ஓகே. ஸோ இந்த 7 துறைகள வந்து சீர்திருத்தங்கள வேகப்படுத்தணும் அப்படின்றது தான் நம்மளுடைய சுதந்திர தினத்துடைய ஒரு பிரதமர் மோடி அவர்களுடையும் சரி, இந்தியாவுடைய ஒரு நோக்கமா இருக்கு. சரியா? ஸோ இதுக்கு என்னென்னலாம் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்கணும். இதுக்கப்புறம் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸா வரும். சரிங்களா? அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இங்க குடுத்துருக்காங்க. முதல்ல உற்பத்தி, 2வது அம்சமான வேளாண் மற்றும் அது. அடுத்து பார்த்தீங்கன்னா, 3வது ஸ்டார்ட் அப்ஸ் இன்க்ரீஸ் பண்றது. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு துறையில தனியா நம்ம வந்து எந்த நாட்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஓகே. அது ஒண்ணு. அடுத்து செமிகண்டக்டர் ஆலை வந்து திறக்கணும். ஓகே. இதெல்லாம் பண்ணணும். ஸோ இந்த மாரி நெறைய இருக்கு. இதே மாரி 75 நிமிஷங்கள் வந்து கிட்டத்தட்ட உரையாற்றியிருக்காரு. ஓகே. 5,000 சிறப்பு விருந்தினர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஓகே. சரி. அடுத்து கடைசியா வந்தோம்னா, ஸோ இந்த நம்ம பார்த்தோம் நான் சொன்னேன்ல சாந்தி ஆக்ட் சொல்லிட்டு. ஸோ தனியார் அணுமின் உற்பத்தி சட்டம் வரைவு விதிமுறைகள். ஸோ அதுக்கான ஒரு டிராஃப்ட் ரூல்ஸ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கடந்த ஆண்டு 2025 டிசம்பர்ல இது சட்டமாச்சு. ஆ குடியரசுத் தலைவர் அப்ரூவல் குடுத்து. ஸோ இப்போ இத வந்து பண்ண போறாங்க. சரிங்களா? ஸோ அது என்னென்ன குடுத்துருக்காங்கன்னா, இந்த மாரி லைக் அவங்களுக்கான ஒரு இழப்பீடு, அந்த ரூல்ஸு அதெல்லாமே இருக்கு. ஒரு ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்தது அப்டின்னா. ஸோ அந்த மாரி எந்தெந்த ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து மத்திய அரசினுடைய ஒரு நிபுணர் குழு வந்து அத வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச் பண்ணணும். ஒழுங்கா நடக்குதா? எல்லாம் ஒழுங்கா இருக்கா? அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ நார்மலா பிரைவேட்டுக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்களோ கவர்மெண்ட் அந்த ரூல்ஸ் எல்லாமே இருக்கும். சரியா? ஓகே. ஆ அடுத்து வந்தோம்னா, நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியால வந்து ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் வந்து பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட 7.7 மேக்னிட்யூடு பதிவாயிருக்கு. சரிங்களா? ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரஸ் தீவு பகுதி. அங்க தான் வந்து நிலை கொண்டிருக்கு அந்த ஒரு இது. சரியா? ஓகே. ஸோ கடைசியா வந்தோம்னா, நம்மளுடைய தமிழக அரசாங்கம் வந்து சில விருதுகள வந்து அறிவிச்சிருந்தாங்க. அத மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, சா த தலைசால் சாரி தகைசால் தமிழர் விருது. ஓகே. ஸோ இது வந்து 2021ல வந்து அப்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் முன்னாள் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த வருஷம். சரியா? ஸோ கிட்டத்தட்ட 2021ல அறிமுகப்படுத்தி ஒரு 5 பேருக்கு குடுத்துருப்பாங்க இதுக்கு முன்னாடி. ஓகே. 2022ல ஆ நல்லக்கண்ணு அவர்களுக்கு, 2023ல பார்த்தீங்கன்னா, கி கீரமணி அவர்களுக்கு வழங்கியிருப்பாங்க. 2024ல பார்த்தீங்கன்னா, குமரி ஆனந்தன் அவர்களுக்கு, 2025ல பார்த்தீங்கன்னா, யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் காதர் மொய்தீன் அவர்களுக்கு, அப்புறம் 2021ல பார்த்தீங்கன்னா, சங்கரையா அவங்களுக்கு வந்து வழங்கியிருப்பாங்க. சரிங்களா?
ஸோ கிட்டத்தட்ட இவர் வந்து 6வது நபர். ஓகே. சங்கரையா, ஆ நல்லகண்ணு ஐயா அவர்கள், அப்புறம் வீரமணி அவர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா, குமரி ஆனந்தன் ஐயா அவர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா, காதர் மொய்தீன் அவர்கள். ஓகே. 6வதா கிருஷ்ணசாமி அவர்கள். ஸோ அது மட்டும் இல்லாம சர்க்கரை நோய் சிகிச்சையில் சிறந்து விளங்கும் டாக்டர் வி. மோகனுக்கு அப்துல் கலாம் விருது. அப்புறம் கோவையைச் சேர்ந்த கல்பனா சாவ்லா விருது வந்து கோவையைச் சேர்ந்த நவ்ஷீனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த மேலாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இயக்குனருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இது இந்த ஆகியோருக்கு நல்ல ஆளுமை விருது. ஓகே. எலும்பியல் சிகிச்சை மருத்துவர் எம். கீதாஞ்சலி. கீதாஞ்சலி எஸ். சதீஷ் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நல்ல ஆளுமை. அப்புறம் சிறந்த மாநகராட்சியா எது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குன்னா, கோவையா மாநகராட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. நகராட்சியா பார்த்தீங்கன்னா, போடிநாயக்கனூர். அப்புறம் பேரூராட்சிக்கான முதல் பரிசு வந்து பார்த்தீங்கன்னா, திருவிடைமருதூர், தஞ்சாவூர். சரிங்களா? ஸோ இதெல்லாம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. நாளைக்கு செய்தித்தாள் வரிசையில் சந்திக்கலாம். இன்றைக்கி முழுக்க நம்ம பார்த்தாச்சு. டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. தேங்க் யூ.